صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي. نحمده ونصلي على رسول كريم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا. நிகழ அன்பும் உன்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாளத்தன்மை வைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அளித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயகம் காத்தும் நபி முத்தர நபி சம்மல் நபி சீரிய நபிகளில் யார் நுழைகின்றார்கள் என்பதை பற்றி பார்த்து வந்தோம். அதில் கடந்த வாரம் வரை 4 சொர்க்கங்களை பற்றி பார்த்து வந்தோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், தாருஸ் ஸலாம், அதன் எனக்குரிய 4 மனிதர்கள் இதில் பிரவேசிப்பார்கள். அந்த 4 நபர்களில் முதலாவது நபராக இருக்கக்கூடியவர்கள் விருந்தினரை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள். தங்களுடைய ஊருக்கு தங்களுடைய வீட்டிற்கு பகைவனே வந்தாலும் கூட அவனை உபசரிக்க வேண்டும். இருந்தால் நான் விருந்தளிக்கின்றேன் என்பதாக அழைத்து சென்றார். வெளியூரில் வந்தவருக்கு விருந்தளிப்பதற்காக அழைத்து சென்றவர் வீட்டில் பார்க்கின்றார். தங்களுடைய 2 மகன்களுக்கும் 2 குழந்தைகளில் மஸ்ஜித் நபவிக்கு செல்கின்றார்கள். அந்த மனிதர் இருக்கின்றார், அவரை அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது கணவன் மனைவியும் 2 நபர்களும் பேசிக் கொண்டார்கள். எப்படி என்று தெரியுமா? நான் 2 நபர்களுக்கும் வைக்கின்றேன், விருந்து உண்பதற்கு வைக்கின்றேன். உணவு உண்ணக்கூடிய சமயங்கள் அவர்கள் வந்தவரது அப்பொழுது சொன்னார்கள், முன்னால் இன்ன நபர் இன்ன சஹாபி விருந்தளித்ததை அல்லாஹ் தஆலா பெருமைப்படுத்தி பாராட்டி பேசுகின்றார். என்ன நடந்தது என்பதாக கேட்ட பொழுது அப்பொழுது சொன்னார்கள், எங்களிடத்தில் வீட்டில் இருந்ததோ குறைவான உணவுதான் இருந்தது. உங்களுடைய குழந்தையை பாராட்டி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வசனங்களாக இறக்கியுள்ளார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அடுத்தபடியாக 2வதாக இந்த மஹ்வாயானக்கூடிய சொர்க்கத்தில் யார் பிரவேசிப்பார்கள் என்று பார்க்கக்கூடிய ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ர் தொழுகை முடிச்சவனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கனவுகளில் கேட்கக்கூடிய சமயங்கள் கனவுக்கு இலக்கங்கள் சொல்வார்கள். ஏதாவது ஆயத்தில் வரப்பட்டிருந்தது, ஏதாவது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது என்றால் அதை எட்டி வைப்பார்கள், பிற சந்தேகங்களை கேட்பார்கள். இது போன்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் சில உரையாடல்கள் நடைபெறும். அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்களை நம்ம என்ன செய்யறோம்? ஃபஜ்ருடைய நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகை முடிச்ச உடனே இங்க சஹீஹ் முஸ்லிமை வாசிக்கின்றோம், சட்டத்திட்டங்களே பேசப்படுகின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், இந்த சஹாபி எழுந்து போய் விடுகின்றால், தினமும் இதே வழி செய்கின்றால், இவர் முனாஃபிக்காக இருக்குமோ, ஒரு நயவஞ்சகராக இருப்பாரோ என்பதாக சொன்னார். சொன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா? அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு யூதருடைய வீடு இருக்கின்றது, அவருடைய வீட்டில், என்னுடைய அண்டை வீட்டார் ஒரு யூதர், அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரித்த மரம் வைத்திருக்கின்றார், அதனுடைய ஒரு கிளை சொல்லலாம். அதனால அவர்கள் எழுவதற்கு முன்பதாக நான் அங்கே சென்று என்னுடைய பகுதியில் விடப்பட்டிருந்த அந்த பேரித்தன்களை எல்லாம் குறைச்சி அவருடைய காம்பவுண்டுக்கு அந்த சைடு போட்டு அவருடைய வீட்டுல அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அபூபக்கர் சித்தீக் சொன்னாங்கன்னா, நாம் தவறாக எண்ணி விட்டோம்,
இவ்வளவு தக்குவாவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நாம் தவறாக எண்ணிவிட்டோம் என்பதாக சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ரேட் ஏற்றுறாங்க. உதாரணத்திற்கு அது ஒரு 100 ரூபாய் வரக்கூடிய மதிப்புள்ளதாக இருக்கக்கூடியதாக இருந்தால் அதை 10 மடங்கு கொடுத்து அதனுடைய விலை என்னவோ அதை விட 10 மடங்கு விலை கொடுக்கப்பட்டு அந்த மரத்தை விலைக்கு வாங்கி அந்த சஹாபி கொடுத்தாங்க. உங்களுக்கு நான் இந்த மரம் உங்களுக்கு சொந்தம், இந்த மரம் உங்களுக்கு சொந்தம், அதனால இதிலிருந்து இனிமேல் விடக்கூடிய பழங்கள் உங்களுக்கு ஹலால், உங்களுடைய குழந்தைகள் சாப்பிடணும். அப்ப இது நம்ம பார்த்தா பரவாயில்ல, நமக்கு மரம் நம்ம இடத்துல தான் இருக்கு, மரம் நம்ம இடத்துல தான் இருக்கு, மரத்தை பிடிக்கும் தூக்கி காப்ப போறாங்க, ஒண்ணும் முடியாதுல, சரின்னு கொடுத்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மறுநாள் அன்றைய இரவு கழிகின்றது, மறுநாள் காலை பார்க்கக்கூடிய சமயங்கள் அந்த மரம் அப்படியே இந்த சஹாபியுடைய வீட்டிற்கு வந்தது. பார்த்தோம்னா நம்ம வீட்டுல அதுக்கு மாங்காய் அடிச்சிருவோம், என்ன தெரிய போறாங்கன்னா என்னைக்கிட்ட வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு சாப்பிடுவோம். இது அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். இந்த சிறிய காரியங்களை எப்படி என்றால் எல்லா விஷயத்திற்கும் பொது சுவர்களாக இருக்கக்கூடிய சமயங்கள் அந்த சுவர்களில் நாம் ஆணி எறிவர் அடிப்பதாக இருந்தால் கூட அவர்களிடம் அனுமதி கேட்டுவிட்டு அடிக்க வேண்டும். 2 பேருக்கு மத்தியில பொது சுவர் இருக்கும், அந்த சுவர்களில் ஆணி அடிப்பதாக யார் ஆணிகளை சந்தி செய்கின்றார்களோ அவர்கள் மகவாய் எனக்கூடிய சொர்க்கத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள். அல்லாஹ்வுடைய திருமணம் நம்முடைய ஊரை பொறுத்தவரைக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்று வரை மசூதிக்காக வேண்டி சொல்வதாக இல்லை, உண்மையில் சொல்கின்றேன். இமாமத்திற்காக வேண்டிய ஒத்தடிமைகளாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். உலமாக்கள் ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் மனுஷராகத்தான் நினைக்கணும். நரகத்தை பற்றியும் பார்த்தோம். எங்கே கண்ணியப்படுத்தப்படுகின்றதோ அவர் நம்மை போன்ற மனிதர்களால் எனக்கூடிய சிந்தனைகளில் நாம் எண்ணிக்கொண்டு நாம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோமோ, பெற்றோர்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ, தங்களுடைய ஈண்டெடுத்த தாய்களை, தாய் தந்தையர்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்கள் நாளை மகவா எனக்கூடிய சொர்க்கத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள். அல்லாஹ் சொல்லவர் இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது சொல்கின்றான், அவர்களை நீங்கள் சீ எனக்கூடிய ஒரு வார்த்தைகளுடன் உபயோகிக்காதீர்கள். அந்த வார்த்தைக்கு சீ எனக்கூடியதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சமயங்கள் இருந்தாலும் சரி, 60 வயதாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் தான். 60 வயது குழந்தைக்கு இருக்கக்கூடிய தாய் தந்தையும் அவர்களும் பெற்றோர்கள் தான். அவர்களிடத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றதே, சங்கையான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய பெற்றோரிடம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பேசுவது. இப்ப பார்த்தா மம்மின்னு இங்கிலீஷுடைய ஆங்கில வார்த்தையை சொல்லி சொல்லி உண்மைய மம்மியாவே ஆக்கிட்டாங்க. மம்மின்னா என்னது? பிரைமேடுக்கு சொல்லக்கூடியது. அவர்கள் நம்மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக என் குழந்தையை நான் அடிச்சதே இல்லை அப்படின்னு ஒரு தாய் சொல்கின்றார் அல்லது ஒரு தந்தை சொல்கின்றார் என்றால் அந்த குழந்தையை அவர்கள் அந்த அளவுக்கு நேசிக்கின்றார்கள், பாசமாக வைத்திருக்கின்றார்கள். எனக்கூடிய சொர்க்கம், இந்த சொர்க்கத்தில் யார் பிரவேசிப்பார்கள்? பிறரை திட்டாமல் எப்பொழுது இருக்கின்றார்களோ, எப்பவுமே யாருமே எதை பற்றியும் பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, இல்லையா நினைக்க மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தாருல் குல்த் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எங்கே விட நாங்கள் செய்யக்கூடிய அமலை விட புதிதாக அதிகப்படியான அமல்கள் செய்யவில்லையே, ஏன் சொன்னார்கள் என்பது தெரியவில்லை என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர் அந்த சஹாபி சொன்னார்கள், பிறரை பற்றி நான் எப்பொழுதும் தவறாக எண்ணியதே இல்லை.
எந்த ஒரு எண்ணமும் வராது. ஒரு தவறே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளை பார்த்தா கூட ஏதோ அப்படின்னு போய்கிட்டே இருந்துருவாங்க. நீங்க ஒண்ணு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க செயல் எப்படி இருக்குதோ தெரியவில்லையே என்பதாக எண்ணிக்கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களே, பிறரை பற்றி எப்பொழுதும் தவறான எண்ணங்கள் எண்ணாமல் இருக்கின்றார்களே, இந்த நபர்கள் தாருல் ஹுல்த் எனக்கூடிய சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். இரண்டாவதாக, எந்த ஒரு நபரையும் இழிவாக யார் எண்ணவில்லையோ, இழிவாக எண்ணாத நபர்கள் தாருல் ஹுல்த் எனக்கூடிய சொர்க்கத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள். நீ பார்த்தோம்னா காசு இருந்தா அவங்க தலைமையெல்லாம் என்ன போகும், சஃப்ல இருந்தா கூட அவர் இல்லாதப்பட்டவனா வருத்தது. இதெல்லாம் இழிவாக நினைக்கக்கூடியது. ஒரு குழந்தைகள் வந்து நின்றால் கூட அவர்கள் துண்ணியமாக நாம் அருகாமையில் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு எப்படி என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், தட்டி விடுவதல்ல. சொல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த விருந்துகளில் ஏழைகள் இல்லையோ, ஏழைகள் அங்கே வரவில்லையோ, அந்த விருந்துகள் பரக்கத்தில்லை. விருந்துகள் கொடுக்கக்கூடிய சமயங்களில் ஏழைகளை நீங்கள் அங்கே ஏழைகளின் மிஸ்கீன்களையும் அனாதைகளையும் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் உண்மையான உங்களுக்கு நன்மை வரக்கூடிய விருந்தாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நான்காவதாக சொன்னார்கள், இந்த தாருல் ஹுல்த் எனக்கூடிய சொர்க்கத்தில் தண்டிக்கிறது வேற, செய்யாமலே அடுத்தவங்களை போட்டு குட்டி 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 காட்டி அவர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். போய்கிட்டே இருக்கிற பார்ப்போம், சிலருக்கு கை சும்மா இருக்காது, ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு விட்டு போயிடுவாங்க. இந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது விளங்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள். போய்கிட்டே இருக்கிற டக்குன்னு வந்து கார் இருந்துச்சுன்னா அப்படியே கோடி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு விளையாட்டாக. பைக் இருந்துச்சு, எது இருந்துச்சு அப்படி சீட்டை போய் சுத்திட்டே போயிடும். இந்த அநீதங்கள் எங்கே இழைக்கப்படுகின்றதோ, அநீதம் இழைக்கப்படாமல் யார் இருக்கின்றார்களோ இவர்கள் இந்த சொர்க்கத்தில் தாருல் ஹுல்த் எனக்கூடிய சொர்க்கத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள். நான்காவதாக, கலிமா சக்ராத்துடைய நேரங்களில் அவர்கள் பிறரை பற்றி புறம் பேசக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். பிறரை பற்றி நல்லது பேசக்கூடியவர்களாக இருந்தால் சக்ராத்துடைய நேரங்களில் அதுதான் வரும். அதனால்தான் சொல்லக்கூடியது, உங்களுடைய எந்த உள்ளங்களில் கலிமாக்கள் இல்லையோ அந்த உள்ளம் ஓதி முடிச்சுட்டு துஆக்கள் முடிச்சுட்டு கலிமாக்களை சொல்ல வச்சாங்க. இன்னைக்கு சில இடங்கள் அதெல்லாம் போக்கிட்டாங்க. சில இடங்கள்ல கலிமாங்கிறது சொல்றது என்னவென்று தெரியவில்லை. மாப்பிள்ளை கையை பிடிச்சு கூட்டல அச்சகதுன்னு அச்சவது அச்சவதுன்னு சொல்ல துணிக்கின்றார்களோ அவர்கள் தாருல் ஹுல்த் எனக்கூடிய சொர்க்கங்களில் பிரவேசிப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஏனைய 3 சொர்க்கங்களை வரக்காக்கத்தை வல்லல்லாஹ் தந்தார் விரிவானாக. யாரெல்லாம் உலக நாடுகளிலிருந்து எந்தெந்த திசையில் இருந்தெல்லாம் இப்பொழுது ஹஜ்ஜிற்காக வேண்டி சென்றிருக்கின்றார்களோ, சென்று கொண்டிருக்கின்றார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ அவர்களுடைய அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தஆலா மக்பூலான மப்ரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ள வருகையில் முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்கள், லீவ் எடுக்காமல் வரக்கூடிய மாணவர்கள், தொழுகையில் அதிக வக்துகள் தொழுத மாணவர்கள், இவர்களுக்காக வேண்டி சிறிய ஒரு பிரைஸ்களை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த மே மாதத்தில் ஏறத்தாழ 16 நாட்கள் மதரசா நடைபெற்றுள்ளது. இந்த 16 நாட்களில் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் ஏறத்தாழ 8 மாணவர்கள் வந்திருக்காங்க. அந்த 8 மாணவர்களுக்கு நம்மளுடைய ஜமாத்துடைய பஞ்சாயத்து கமிட்டியுடைய உறுப்பினர் ஜியாவுதீன் அவர்கள் முதலியாக அவர்களுக்கு இந்த தட்டை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். மகனார் முகமது ஆசிம் நிறைய தக்பீர். அடுத்தபடியாக
ஹிதாயத்துல்லா அவர்களுடைய மகனார் அப்சி, சபீர் கான், அடுத்தபடியாக சபீர் கான் கொடுப்பாங்க. முபாரக் அலி, ஜனாப் முபாரக் அலி அவர்களுடைய மகனார் முகமது பாசி, நாரே தக்பீர். முஹிப்புல்லா அவர்களுடைய மகனார் முகமது ஜாஃபர், ஹமீதுனா ஹமீதுனா சபீர் அகமது அவர்களுடைய மகனார் சாஹினா நூரல், அது அவங்க அண்ணன் வாங்கிக்கணும் இருக்கு அப்படியா? இல்ல அவங்க அத்தை வாங்கி உங்க அத்தை எங்க உட்காரு. நாரே தக்பீர். முகமது தௌஃபீக் அவர்களுடைய மகனார் தஸ்கி, அடுத்தபடியாக நம்ம ஊர்லயே மூத்த உறுப்பினர் அண்ணன் அவர்கள் கொடுப்பாங்க. சபீர் அகமது அவர்களுடைய மகனார் முகமது யாசிர், நாரே தக்பீர். முஹிப்புல்லா அவர்களுடைய மகனார் முகமது ஹாஃபிஸ், நாரே தக்பீர். தொழுகையில 95 வக்து தொழுகைகள் எடுக்கப்பட்டிருக்கோம். அதை ஏறத்தாழ 94 வக்து வரை வந்து பெண்களில் முதலிடத்தில் படித்திருக்கக்கூடிய நபர் சபீர் அகமது அவர்களுடைய மகளார் சாஹினா நூருல். ஆண் மாணவர்களில் 95ற்கு 93 வக்துகள் தொழுது ஆண்களில் முதலிடத்தை படித்திருக்கக்கூடியவர் முகமது தௌஃபீக் அவர்களுடைய மகனார் தஸ்கி. நாரே தக்பீர். அல்லாஹ்வுடைய கிருபையில இப்ப நம்ம பிள்ளைகள் வந்து பாங்கு சொல்லுதுல இருக்கும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பாங்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதே கூட சிலர்கள் சொன்னாங்க சவுண்ட் வரல அப்படின்னு. அது முதலாக இப்பதான் சொல்லக்கூடிய நான்